கம்பெனியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க் நடக்க போகுது. இப்போ இந்த ஓவர்லாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓவர்லாக்கு, இது பேட் லாக்கு, இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிங்கர் மிஷின் சொல்லுவாங்க, டெய்லரிங் மிஷினு. இதில் வந்து நம்ம இப்போ இந்த ஒர்க்கிங் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மடிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அழகாக வரும். கழுத்துக்கு கவரிங் போடுவாங்க இல்லையா, நான் கவரிங் வந்து கழுத்து கவரிங்கும்பாங்க, ஒட்ட ஊசி அப்படின்றது. அதெல்லாம் வந்து பேட் லாக்கில் போடக்கூடிய வேலை. இது பாருங்கள், அழகாக ஒரு லூப் ஒன்று வைக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேக் அடிப்பாங்க இந்த இடத்துல. இந்த டேக் அடிக்கும்போது இதிலேருந்து தான் டேக் அடிப்பாங்க, இதில் தான் அடிப்பாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு தையல் சூப்பராக வந்திருக்கு தான். இந்த பீஸு இப்போ ஃபினிஷிங் ஆகிருக்கும் பாருங்கள். இதுவும் ட்ரிம்மிங் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக எக்ஸல் சைஸு செம்ம சூப்பரான பீஸ் ரெடி ஆகிடுச்சுங்களா பாருங்கள், அழகாக தைச்சிக்கணும். இதான் நம்ம வந்து நம்ம வேலை, இந்த மிஷினுக்கான வேலை இந்த வேலை மட்டும்தான். இந்த வேலையும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் பண்ணணும் 2 கையிலையும். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த பீஸ் வந்து ட்ரிம் பண்ணாங்கன்னா பேக்கிங் ரெடியாக இருக்குது.